ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே! நான் உங்கள் லட்சு. நேத்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு நைட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில விடிஞ்சு தமிழகத்தில பெரிய பரபரப்பு ஏற்படுத்த போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே நடந்துருச்சுங்க. இங்கே விஜய் அவர்கள் தமிழகத்தில் டிவிகே விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழக விஜய் அவர்கள் ஒரு புரட்சி செய்திருக்கிறார். விசில் பத்தாது, விசில் சத்தம் பத்தாது, விசில் போடு விசில் போடு என்று விசில் அடித்து தமிழ்நாட்டையே ஒரு கலங்கடித்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம காணொளியில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே தெரிஞ்சிருங்க யார் அந்த நாற்காலியில் அமரப்போகிறார் என்று. ஜனநாயக போஸ்டரோடு மக்கள் மனதில் ஜனநாயக மக்கள் மனதில் இடம் பிடித்த விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார், என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மக்களோட நெஞ்சிலையும் யார் குடியிருக்கா அப்படின்ற விஷயத்தையும் இந்த ஒரு தேர்தல் அறிக்கை, தேர்தலோட ரிசல்ட்டு நம்மளுக்கு தெரிவிக்கிறது. ஸோ இந்த ஏரியா அந்த ஏரியா அப்படின்னு இல்லாமல் எல்லா ஏரியாவிலும் ஐயா கில்லி அப்படின்றத அவர் நிரூபிச்சிட்ருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஈவினிங் 6 மணி வரைக்கும் தமிழக நாற்காலி அமையப்போவது யார், முதலமைச்சராக போவது யார் என்பதை இன்னும் சில மணி நேரங்களில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதுவரை பொறுத்திருங்கள். வெற்றி யாரிடம் இருக்குது என்பதை மக்களுக்கு இப்போது கணித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக பக்கம்தான் வெற்றி என்பதையும் இந்த தேர்தல் முடிவுகள் தெரிவித்து கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு புரட்சி கடைசியில் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாக இப்போ என்ன நிகழப்போகுதுன்னா, இது தனிப்பெரும்பான்மை பெற்று தமிழ்நாட்டை ஆட்சி செய்யப் போகிறதா அல்லது தொங்கு சபையில் ஆட்சி அமைக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.